எட்டு திக்கும் முறைக்கு சொல்லும் உங்கள் எழுத்தாணி செய்திகள். அனைவருக்குமே வணக்கம். என் பேரு தீரன் கவி, தீரன் சின்னமலை கவுண்டர் இளைஞரணியின் நிறுவன தலைவர். இன்று மனு நாள். மரியாதைக்குரிய நமது கோவை மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் அவர்கள்ட்ட ஒரு மனு கொடுத்திருக்கோம். அதோட விவரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தின் முதல் மாவீரரும் கொங்குமண் ஈன்றெடுத்த தேசிய அடையாளம் ஐயா தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களுக்கு கோவையின் மத்திய பகுதியான சிதம்பரம் பிள்ளை மைதானத்தில் முழு உருவச்சல் அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட எங்களது இயக்கம் சார்பாகவும் எங்களது தோழமை அமைப்புகள் சார்பாகவும் மனு கொடுத்திருக்கிறோம். அந்த மனுவினை ரொம்ப இன்முகத்தோட பரிசீலிச்சு தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகமும் எங்களால என்ன முடியுமோ அந்த உதவிகளை உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாரு. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு எங்களது பேரியக்கத்தின் சார்பாக நெஞ்சு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனா 3 இடம் சூஸ் பண்ணிருக்குங்க. ஒண்ணு சிதம்பரம் பிள்ளை மைதானம், ஒண்ணு ரேஸ் கோர்ஸ்ல ஏதோ ஒரு இடத்துல, இன்னொன்னு கோர்ட் வளாகத்துல வைங்க. அவர் சுதந்திர போராட்ட தியாகி தானே. இந்த கோயம்புத்தூர்ல எங்கேயுமே ஐயா தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களுக்கு சிலை இல்லைங்க. நாங்க மட்டும் முன்னெடுக்கலைங்க, பொதுமக்களும் சேர்ந்து ஒத்துழைப்போட தான் இந்த விஷயத்தை நாங்க முன்னெடுத்து இருக்கிறோம். தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்கள் இயக்கம் சார்பாக முதல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அது போக பாத்தீங்கன்னா, சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு உண்டான முறையான ஒரு மரியாதையை செலுத்தணும். எங்களை மாதிரி நிறைய பேர் கோரிக்கையை வைக்கிறாங்க. சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு, வீரர்களுக்கு அவர்களுடைய நினைவிடங்களும் பராமரிக்கணும், அவர்களுடைய புகழ் போற்றியை வணங்குறது மாதிரி ஏற்பாடுகளை செய்யணும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்லி